மொழி விளக்கு துண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு வால்வு ரேடியோவுக்கு பின்னணியில் என்னென்ன வேலையெல்லாம் நடக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். 90% வால்வு ரேடியோ வந்து இந்த கண்டிஷனில் தான் வருது. ஒரு 10% தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் நல்லா இந்த பாடி வந்து நல்ல கண்டிஷனோட வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேடியோ வந்து இந்த மாதிரி எப்படி மாற்றுறோம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பின்னணியில் என்னென்ன ஒர்க்கெல்லாம் நடக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஹைடெக் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு சேனல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கான ப்ராஜெக்ட்ஸ், அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு, ஸ்கூல் பிள்ளைகள், காலேஜ் பிள்ளைங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதோட ஸ்பேர்ஸ், அதாவது வெளியே கிடைக்காத ஸ்பேர்ஸ் எல்லாம் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு சின்ன வீடியோ மட்டும் இதில் பாருங்கள். டிரைவர் வந்து தூங்குறதுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் கண்ணாடி. இந்த கண்ணாடியை டிரைவர் மாட்டிட்டு வண்டி ஓட்டினார்னா, அவர் தூங்கினார்னா இதில் இருக்கக்கூடிய சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி இந்த மைக்ரோ கண்ட்ரோலுக்கு அனுப்பி இந்த மைக்ரோ கண்ட்ரோல் அதை கண்டுபிடிச்சிடும். ஸோ இந்த டிரைவர் வந்து தூங்குறாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடும். இந்த ப்ராஜெக்டை நிறைய பேர் எப்படி செக் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கண்ணில் மாட்டி செக் பண்ணுறாங்க. இந்த சென்சாரில் வந்து ஐஆர் ரைஸ் வருது. இந்த ஐஆர் ரைஸ் வந்து டைரெக்டாக கண்ணில் படும்போது கண்டிப்பாக அது வந்து கண்ணுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த மாதிரி ஒரு கண்ணு நாமளே செய்யலாம். இதுதான் ஐபால். ஸோ ஐபாலில் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர் ரைஸ் வந்து ஐபாலில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாது, அதாவது பிளாக்காக இருக்கிறதுனால வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இது க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த கண் எமையில் வந்து இந்த ரேஸ் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி கண்ணாடி வந்து நம்ம இதில் மாட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஐஆர் ரேஸ் வந்து கரெக்டாக ஐ வந்து ஓப்பனாக இருக்கும்போது அந்த ஐபாலில் படுது. நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த எமையில் படுது, இப்போ ஐபாலில் படுது. அவர் 5 செகண்டுக்கு மேலே கண்ணை மூடி வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான், பஸ்ஸர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு பஸ்ஸர் அடிச்சுட்டு மோட்டர் வந்து ஆஃப் ஆகிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹைடெக் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லி சேனலில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் தான் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அதுக்குள்ள ஸ்பேஸ் எங்கே கிடைக்கும், ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நீங்கள் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஏதாவது தேவைன்னா நீங்கள் எனக்கு நான் அதில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுறோன்னா, இந்த வால்வு ரேடியோட மாடலை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி அதோட பாடி வந்து அதோட கேபினட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி டிசைனை வந்து கார்பெண்டர்கிட்ட கொடுத்துட்றோம். ஸோ இந்த கார்பெண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸு, அதாவது எல்லா கார்பெண்டராலையும் இந்த மாதிரி வேலைகளை செய்ய முடியாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பழைய ஒரு ரேடியோவோட பாக்ஸ் செய்துட்டு இருக்காங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து வுட்டு அல்லது பிளைவுட்டில் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பாக்ஸை பண்ண பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து அந்த எங்கெல்லாம் வந்து ரவுண்டாக வருது, அந்த ஷேப் வந்து அந்த ஒரிஜினல் ஷேப் எப்படி இருக்குது அந்த மாதிரி அதுக்கு தக்க அதை டிசைன் பண்ணுறாங்க. இதில் பாருங்கள், அந்த கண்ணாடி வந்து அந்த டயல் தெரியக்கூடிய அந்த கண்ணாடி வந்து உடஞ்சி போச்சு. ஸோ ஆனால் இந்த செட்டு ரெடியாகி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்னா கம்ப்யூட்டரில் போட்டு இதோட அளவை எடுத்து கரெக்டாக இது என்ன சைஸில் இருக்குது, இதில் என்னென்ன எழுத்து இருக்குது, என்ன ஸ்டைலில் அந்த எழுத்து இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் வந்து பார்த்து கரெக்டாக டிசைன் பண்ணி நம்ம அதை கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய விடோன்னு சொல்லி ஒரு ரேடியோ. ஸோ இந்த ரேடியோவில் 4 லைட் இருக்குது, ஒவ்வொரு பேண்டுக்கும் ஒவ்வொரு லைட்டு. அதுக்கு தக்க அந்த கார்பெண்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிசைன் பண்ணும்போது அதை ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ரேடியோட கண்டிஷனை பாருங்கள், எல்லாமே அதாவது ரொம்ப துருப்பிடிச்சு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டயல் கார்டு ரெடி பண்ணியாச்சு. இனிதான் அதில் உள்ள ஆம்பிளிஃபயர் செக்ஷன் எல்லாமே ரெடி பண்ணணும். இது வந்து ஒரு மர்ஃபி ரேடியோவோட அந்த பாக்ஸ் வந்து இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கு. உள்ள சர்க்கியூட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த பாக்ஸ் ரெடி பண்ண பிறகு என்னென்னா அதோட அந்த ஃபினிஷிங் ஒர்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து சீனியர் கார்பெண்டர். இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேலண்டட். அவங்க என்னென்னா அதில் ஒரிஜினல் துணி என்ன கலரில் வருதுன்னு சொல்லி பார்த்து அது எந்த இடத்துல எப்படி வருங்கிறத பார்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரேடியோ அதோட பாடி மட்டும் ரெடியாக இருக்குது. அந்த கட்டிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ ஒரிஜினல் ரேடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி அந்த பேக் சைடு உள்ள அந்த டோரு எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணுறாங்க. இதில் என்னென்ன வால்வுகள் இல்லை, அது மாதிரி சர்க்கியூட்டில் உள்ள ரெசிஸ்டன்ஸு, கெப்பாசிட்டர், ஐஎஃப், ஸோ இந்த மாதிரிப்பட்ட காம்போனன்ட்ஸை வந்து இன்னொரு செட்லேருந்து எடுத்து ஸோ இதில் ஒவ்வொரு எதில் சூட்டபிள் ஆகுமோ அதில் போட்டு கரெக்டாக ரெடி பண்ணுறாங்க. டியூன் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் முடித்த பிறகு அந்த சர்க்கியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஷனை வந்து கரெக்டாக டியூன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஐஎஃப்டி எல்லாம் வந்து டியூன் பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஏன்னா எந்தெந்த இடத்துல என்ன ஸ்டேஷன் பிடிக்கணும், ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒர்க் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க. இது இப்போ நம்ம அதில் பார்த்த ஒரு ரேடியோ. இது டெலிரேடு, அதாவது பெரிய சைஸ் ரேடியோ. இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ரேடியோ எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. இதில் வந்து உள்ள சர்க்கியூட்டு வால்வு எல்லாமே ஒரிஜினல் தான். இந்த பாடி மட்டும் இவங்க ரெடி பண்ணது, நாப்ஸ் எல்லாமே ஒரிஜினல் தான். இந்த நாபெல்லாம் ஒரிஜினல். அதுமாதிரி இந்த டயல் கிளாஸ் வந்து ஒரிஜினல். இது ஒரிஜினல் இருந்தால் தான் அதுக்கு லுக் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குறை மட்டும் இருக்குது. ஸோ இதில் ஒரு சின்ன பிளேட் வரும். ஸோ அதை நான் ரெடி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பிளேட்டு நான் ஏற்கனவே இன்னொரு செட்லேருந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு மேஜிக் ஐ வால்வு வரும். ஸோ நான் அதனால் இதை கட் பண்ணி எடுக்கிறேன். நல்ல சூடாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஹாட் ப்ளூ, அதனால் சூடாக இருக்குது. அப்படியே பிடிச்சிடும். ஸோ இந்த ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது இந்த ரேடியோ வித்தியாசமாக இருந்து இப்போ அந்த பிளேட்டை மாட்டினோன்னா அதோட லுக் வந்து வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ வந்து ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குது. இப்போ ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். மேஜிக் வால்வு தெரியுது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 3 பேண்ட் இருக்குது. இது ஒரு பேண்டு, இன்னொரு பேண்டு. ஸோ பிக்கப் வந்து பேக்கில் நம்ம கொடுத்துக்கலாம். இது எந்த பேண்டில் இருந்தாலும் பிக்கப் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் ஸ்டேஷன் டியூன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ரிசீவ் ஆகுது. இங்கே வந்து டியூப்லைட்லாம் இருக்கிறனால ரொம்ப பவராக கிடைக்காது. இருந்தாலும் மீடியம் வேவ், ஷார்ட் வேவ் 1, ஷார்ட் வேவ் 2 கிடைக்குது. ஓகே, இப்போ நான் பிக்கப்பில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஓகே. ஸோ பிக்கப்பு சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ வந்து ஸோ எப்படி இருந்த ஒரு ரேடியோ வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து நம்ம ஷோகேஸில் வைக்கிற ஒரு லெவலில் இந்த ரேடியோவை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதை மாதிரி ஒர்க் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ரேடியோ பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன மாதிரி இருந்துன்னு சொல்லி பார்த்தீங்க. ஸோ இப்போ இவ்வளோ ஒர்க் பண்ணி அதை இந்த லெவலில் கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு ரேடியோ வந்து இந்த கண்டிஷனில் வரணுன்னா அதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறோங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதை மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும்